all, welcome back to my channel. I'm Srimati and எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நாளைக்கான அந்த பிக் டேக்கு எல்லாருமே ரெடி ஆகிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன் நான் அந்த பிக் டே அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம இதில் தேர்தல் அப்படின்னு சொல்கிறத விட அது வந்து தேர்தல் திருவிழா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு திருவிழா வந்து எவ்வளோ ஒரு விமர்சையாக அப்படி நடக்குமோ அந்த அளவு வந்து நமக்கு இங்கே தேர்தல் நடக்கும். அதாவது ஒரு கம்பெனியோ ஒரு ஆஃபீஸோ ஏன் ஒரு காலேஜ் கூட செமஸ்டர் தள்ளி போனாலும் பரவாயில்ல, எங்கள் ஒர்க்லாம் பெண்டிங் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட்டே ஒரு நாள் லீவ் கொடுத்து உன்னோட கடமையை போய் நீ முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுது அப்படின்னா அது வந்து தி பிக் டே தான் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, யாருக்கு நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்க நாளைக்கு? ஸோ அப்படின்ற அந்த கேள்விக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த தடவை ஓட் பண்ணுறீங்க, எல்லாரும் கண்டிப்பாக இந்த தடவை ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஓட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளோட எல்லாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் எப்படி வந்து ஒவ்வொரு ஓட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம இந்த அரசியல் கட்சிகளெல்லாம் நம்ம தெருவில் எல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், ஓகேவா? எப்பயா எதுனா வருவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், தேர்தல் அறிவிச்சதுக்கப்புறம் நம்ம தெருவுக்கு நம்ம வீட்டுக்கு வராத அரசியல் கட்சிகள் அந்த நிர்வாகிகளே இருக்கவே மாட்டாங்க, ஓகேவா? எல்லாரும் யார் யாரெல்லாம் அந்த இடத்துக்கு ரெஸ்பான்சிபிளோ அவங்க எல்லாருமே வந்து வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அரசு கொண்டு வந்த திட்டம் இல்லை வேறு எந்த வெல்ஃபேர் ஸ்கீம் அதெல்லாம் வந்து நம்மளை ரீச் ஆகிருக்கோ இல்லையான்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவ்வளோ காசு வந்து இத்தனை பேருக்கு ஒதுக்கியிருப்பாங்க, ஒரு வீட்டில் எத்தனை பேர் ஓட்டு போட போகிறாங்க, இத்தனை பேருக்கு இவ்வளோ காசு போய் சேர்ந்துருக்கணும் அப்படின்றதுனா அவங்க கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா என் வீட்டில் வந்து எத்தனை பேர் வந்து ஓட்டுக்காக காசு கொடுத்தாங்க அப்படின்றது நான் இப்போ காலேஜ் வந்து வந்ததுக்கப்புறம் என் அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து காசு வாங்க மாட்டோம், பிகாஸ் ஓட்டிங் இஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக இன்னொருத்தர் வந்து காசு கொடுக்குறது அப்படிங்கிறது அது வந்து ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால நாங்கள் வந்து ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டோம். ஸோ இது ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, அப்போ நம்மளை விட இந்த ஒரு ஓட்டு முக்கியம் அப்படிங்கிறது அந்த அரசியலில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை விட நம்ம கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு எவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு ஒரு நாள் நமக்கு லீவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாரும் போய் கண்டிப்பாக ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன் ஈச் ஓட் மேட்டர்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 2 எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் ஒரு புக் படித்தேன். அந்த புக்கு பேர் வந்து தமிழ் நெடுஞ்சாலை. அதை எழுதுனது யாருன்னா வந்து ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவங்க எழுதுனது. அந்த புக்கில் வந்து அவங்க 2 இன்சிடென்ட் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து 2008 மத்திய பிரதேஷில் வந்து எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடக்கும்போது அங்கே தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுதி இருக்குது. அந்த தொகுதியில் நின்ன வேட்பாளர் ஒருத்தர் வந்து ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வந்து அவர் தோற்று போயிடுறாரு. அதே 2008 ராஜஸ்தானில் தேர்தல் நடந்திருக்கு. அந்த தேர்தலில் அடுத்த முதல்வராக இவங்க கூட வரலாம் அப்படின்னு நினச்ச ஒருத்தவங்க வந்து தோற்று போயிடுறாங்க. அவங்க தோற்று போகணும் அப்படின்னோடனே அந்த வாக்கு எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது திரும்ப வந்து வாக்கு எண்ணிக்கை திரும்ப நடக்கும்போது அதே ரிசல்ட் தான் வருது. அப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேட்பாளரோட மனைவியும் அவங்களோட மகனும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. அவங்க வந்து சரியான நேரத்தில் வந்து வாக்குப்பதிவு செய்யாமல் விட்டுட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து தோற்று போயிட்டாங்க. அப்போது அந்த ஒரு ஓட்டு வந்து அந்த தொகுதி இல்லை அந்த மாநிலத்தோட தலையெழுத்தையே வந்து மாற்றுறதுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அதுகிட்ட இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு ஓட்டும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குப்பதிவோட அந்த பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கும் போது பெண்களோட வாக்குப்பதிவு அந்த பெர்சன்டேஜ் வந்து ஆண்களை காட்டிலும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சம்திங் 1 to 2% வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ அதனால நீங்கள் இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், எல்லா அரசியல் கட்சிகளோட அந்த தேர்தல் வாக்குறுதியில் பெண்களை மையப்படுத்தி மட்டுமே வந்து அத்தனை வாக்குறுதிகள் வந்திருக்கு. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வந்து அதிகமாக வாக்கு எண்ணிக்கை வந்து அங்கே பதிவாகுது அப்படின்னா அந்த அரசியல் கட்சிகளோட கவனம் எல்லாமே வந்து அவங்களுக்கு பார்த்து திரும்புது, புரியுதா? அப்போ பெண்கள் வந்து அதிகமாக வாக்களிக்கிறாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது, அப்போ அதனால நமக்கு வெற்றி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அவங்கள கவர்ந்து இழுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட அந்த தேர்தல் அறிக்கையை எல்லாமே வந்து மாற்றுது. ஒரு கவர்மெண்ட் வந்து மாற்றுறாங்க, அரசியல் கட்சிகள் எல்லாமே மாற்றுறாங்க அப்படின்னா அப்போ நம்மளோட ஒவ்வொரு வாக்குமே வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கொஞ்சமாவது நம்ம மனசில் வச்சுட்டு எல்லாரும் போய் வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஓட் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அடுத்து இன்னொன்று என்னென்னா வந்து யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே வந்து முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இது வந்து ஏன்ட்டேருந்து நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து இது என்னோட செகண்ட் எலெக்ஷன் நான் ஓட் பண்ண போகிறது. நான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் நான் ஓட் பண்ணும்போது
ஐ எம் அ பேட் எக்ஸாம்பிள், ஓகேவா? நான் ஒரு பேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ புதுசாக வந்திருந்த ஒரு கட்சி அது, ஓகேவா? அப்போ தான் புதுசானா அந்த தேர்தலுக்கு அது வந்து புதுசாக வந்துருந்துச்சு. அந்த கட்சியோட தலைவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன், அதாவது அவர் வந்து பிரபலமாக இருந்தார் அப்படின்றதுக்காக கிடையாது. அவரோட பேச்சு திறன், அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்த அவர் தேர்தல் வாக்குறுதிகள் சிலதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால வந்து நான் அவங்களுக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னா அது தப்பு கிடையாது. நான் பண்ண தப்பு என்னன்னா, எந்த வேட்பாளர் வந்து அந்த கட்சியை முன்னிறுத்தி என் தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த தலைவர் எனக்கு பிடிக்கும், அதனால நான் அவங்களுக்கு வந்து ஓட் பண்ணிட்டேன். அது ஏன் நான் தப்புன்னு சொல்கிறேன்னா, எல்லா தலைவர்கள் மாதிரியே கேப்பபிளாக பொட்டென்ஷியலோட, அதே ஒரு நேர்மையோட, அதே மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்கிற தொண்டர்கள்லாம் வேலை செய்வாங்களா, அந்த கட்சியோட மித்த வேட்பாளர்கள்லாம் வேலை செய்வாங்களா அப்படின்னா அது வந்து நமக்கு சரியாக தெரியாது. அப்போ அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த தேர்தலில் போய் நம்ம வாக்களிக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இதில் ரொம்ப ஒர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, நான் இதில் என்ன சொல்லுவேன்னா, அந்த கட்சி அவர் என்ன செய்ய போகிறாருன்னு கூட நான் தெரிஞ்சுக்கல. அவரோட பேர் கூட எனக்கு தெரியாது, அவரோட ஃபேஸ் கூட எனக்கு தெரியாது. நான் போய் அவருக்காக நான் ஓட் பண்ணிட்டு வந்தேன். ஆப்வியஸாக அது ஜெயிக்கலை, ஏன்னா அது அப்போ வந்து அதுதான், அதனால் அவங்க ஜெயிக்கலை. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருப்பீங்க, ரொம்பவே வந்து ஆர்வமாக இருப்பீங்க ஓட் பண்ணுறதுக்காக. அதுக்காக வந்து யாருக்காக ஓட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இட்ஸ் நாட் அன் ஈஸி ப்ராசஸ். ஏன்னா அதை நீங்கள் ஒரு 5 இயர்ஸாக நீங்கள் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்திருக்கணும். யார் எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன பண்ணாமல் விட்டாங்க, எங்கெங்கே வாய்ஸ் அவுட் பண்ணாங்க, எங்கெங்கே வாய்ஸ் அவுட் பண்ணலை, அதுக்கப்புறம் எத்தனை குற்றங்கள் நடந்துச்சு, என்ன நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு நிறைய இதை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு 5 வருஷம் நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம ஓட் பண்ண வேண்டியது. அதனால வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்தோ, ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை குற்றம் சொல்கிறத பார்த்தோ, இல்லை அவங்களோட தேர்தல் அறிக்கையை பார்த்தோ, ஏன்னா எந்த ஒரு தேர்தல் அறிக்கையுமே வந்து தப்பாக போகிறதுக்கான சான்ஸே கிடையாது. நிறைய பேரை உட்கார வச்சு செஞ்சு ஒரு மக்களை கவர்ந்து இழுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது அந்த தேர்தல் அறிக்கையை மட்டும் பார்த்து நம்மளால் ஓட் பண்ண முடியாது, அது கொஞ்சம் தப்பாக போயிடும். அதனால் இது வந்து ஒரு லாங் ப்ராசஸ். ஸோ அப்படிங்கும்போது இன்னும் நீங்கள் வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மேஜர் இஷ்யூஸ் 20 மேஜர் இஷ்யூஸ் நீங்கள் நினச்சி பாருங்கள். அதில் ஆளும் கட்சி வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருக்கு, அதுக்கு எதிர்கட்சி வந்து என்ன இது பண்ணியிருக்காங்க, இல்லை புதுசாக இவங்க யாருமே நம்ம தமிழ்நாட்டினா ஒரு 2 கட்சி தான் அடுத்தடுத்து வர்றாங்க, இதுக்கு பதிலாக இருக்க மித்த கட்சிகள்லாம் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு, அவங்களுக்கு ஓட்டு போடலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ கூட நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்க்கலாம். இப்போ இல்லை ரீசெண்டாக இருக்கிற நிறைய இஷ்யூஸில் ஒன்று என்ன அப்படின்னா இந்த டீலிமிட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து விமென்ஸ் ரிசர்வேஷன் பில், அந்த 33.3% அந்த பில்லு. ஸோ இதுக்கெல்லாம் ஒவ்வொருத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க, இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் எடுத்து வச்சு பார்த்து, இன்னுமே உங்களுக்கு டைம் இருக்குது, நாளைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரை நீங்கள் எப்போ வேணால் போய் ஓட் பண்ணலாம். இன்னும் நீங்கள் திருப்பி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து யார் கரெக்டாக ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணுங்கள். நான் என் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது, என் அப்பாட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு இது கொடுத்தாங்க. எங்கள் அப்பா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ எங்கள் அப்பா ஒரு 3 ஸ்டாண்டர்ட் இது மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்காக இந்த கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கு அது ஒன்று. அடுத்து அந்த கவர்மெண்ட் சிஎம், அவங்க மினிஸ்டர் அந்த லெவலில். அடுத்து எங்கள் தொகுதி எம்எல்ஏ வந்து அவரோட அந்த தொகுதி நிதி இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் ஒவ்வொரு நிதி அப்படின்னு ஒதுக்கியிருப்பாங்க, அந்த நிதியை வச்சு அவர் என்ன பண்ணியிருக்காரு அது ஒன்று. 3வது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், நம்ம இவரை தேர்ந்தெடுத்து இவரை முதல்வர் ஆக்கணும் அப்படின்னா அவர் சென்ட்ரலில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவங்க ஓகேவா, அவராக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெண்ணாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் வந்து பெண் முதல்வர் வேட்பாளர் இல்லை, ஸோ ஆண்கள் தான் இருக்க போகிறாங்க. ஏதோ ஒரு ஆண் தான் வந்து நமக்கு முதல்வராக வர போகிறாங்க. அப்போது அவர் வந்து மத்திய அரசை சப்போர்ட் பண்ணுறாரா இல்லைன்னா வந்து எதிர்க்கிறாரா, அதனால நம்மளோட மாநிலத்துக்கு நல்லது வரப்போதா கெட்டது வரப்போதா. ஸோ இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து ஒரு 3 இது சொன்னாங்க. இதன் அடிப்படையில் வந்து யாருக்கு ஓட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், அதாவது இவருக்கு ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் பரவாயில்ல, எல்லாமே ஒன்று போல தானே நடக்க போகுது அப்படின்னு. அந்த இடத்துல வந்து எல்லாத்துக்குமே ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆனால் ஒன்று என்னென்னா, கம்பேரேட்டிவ்லி தான் வந்து இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரா ஒருத்தர் வந்து ஏதாவது கொஞ்சம் மாற்றம் இருக்கும், அந்த ஒரு கொஞ்சம் மாற்றம் வந்து நமக்கு கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் இம்பேக்ட் ஆகும், ஓகேவா.
ஸோ அந்த கம்பேரிட்டிவ்லி யாருக்கு ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இன்னொன்று நினைக்கலாம், இப்போ இவங்களெல்லாம் இல்லாமல் புதுசாக வந்தவங்களுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு. அதாவது நான் புதுசாக யாருக்கா ஓட்டு போடலாமே, அதாவது இந்த 2 கட்சிங்களுக்கு தவிர ஏற்கனவே இருந்தவங்க இல்லை இப்போ தான் அரசியலுக்கு வந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட பேச்சு எப்படி இருக்குது, அவங்களோட தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் மேஜராக நடந்த இஷ்யூஸ், மக்களை இது பண்ணி வர இஷ்யூஸுக்கெலாம் அவங்களோட வாய்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்க எதுக்கெல்லாம் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க, எதுக்கெல்லாம் அவங்க வந்து சேஃபாக இருக்கணும்னு அமைதியாக இருந்திருக்காங்க, இவங்க வந்தால் நமக்கு வந்து தைரியமாக வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்களா இல்லையா, அப்படி பண்ணால் நமக்கு நல்லது நடக்குமா இல்லையா. ஸோ இந்த மாதிரி நிறைய யோசித்து நம்ம செய்ய வேண்டியது தான் இந்த தேர்தல். ஸோ ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஓட் பண்ணல அப்படின்னா அந்த அதிகாரத்தை கொஸ்டின் பண்ண வேண்டிய அந்த அதிகாரத்தை நீங்கள் இழந்துடுவீங்க. உங்களுக்கு மேலே ஒரு அதிகாரம் இருக்குது, அவங்கள நீங்கள் கொஸ்டின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதிகாரம் வேணும் இல்லையா, அது வந்து அந்த ஒரு ஓட்டு தான். அதை நீங்கள் பண்ணல அப்படின்னா அந்த அதிகாரத்தை நீங்கள் இழந்துடுவீங்க. நீங்கள் அதை இழக்கிறது மூலமாக அந்த உங்களோட தலைவரை உங்களுக்கு அக்கௌண்டபிளாக நீங்கள் வச்சுருக்கணும் இல்லையா, அவங்க உங்களுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும். அந்த அக்கௌண்டபிலிட்டி வந்து நம்ம இழந்துடுறோம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து நம்மளை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் ஓட் பண்ணியிருக்காங்களோ, யார் இது பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து நம்மளை டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துல நமக்கு அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை நம்ம ஏற்றுட்டு நம்ம வாழ்ந்து ஆக வேண்டிய அந்த சூழ்நிலை வந்துடும். ஸோ முதல்ல உங்களை பாருங்கள். நான் பார்க்கும்போது நான் இப்போ காலேஜ் படிச்சுட்ருக்கேன். ஸோ அடுத்து அப்போ நான் என்ன பார்ப்பேன்னா, எனக்குன்னு கவர்மெண்ட் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கு, என் காலேஜில் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது, நாங்கள் இதை முடித்து நாங்கள் மொத்தமாக வெளியே வரும்போது எங்களுக்கு அடுத்து பிஜி பண்ணும்போதோ இல்லை நாங்கள் அடுத்து எக்ஸாம் எழுதும்போதோ, ஏன்னா டிஎன்பிசி வந்து கரெக்டாக நடக்காமல் கரெக்டாக ரிசல்ட்லாம் வராமல் இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ கரெக்டாக நடக்குதா அது நான் பார்க்கலாம். அடுத்து என் அப்பா, ஏன்னா அவர் தான் வந்து மேஜர் ஃபைனான்ஷியல் சப்போர்ட் என் ஃபேமிலிக்கு. ஸோ அவரை இந்த கவர்மெண்ட் எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு, வேறு யாருன்னா மாறினா நல்லா இருக்குமா, அது ஒன்று பார்க்கலாம். அடுத்து என் அக்கா இருக்காங்க, என் அக்கா அடுத்தடுத்து அவங்க ஃபைனான்ஷியலாக டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என் அக்கா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, அது நான் பார்க்கலாம். என் அம்மாக்காக பார்க்கலாம். ஸோ இப்போ இப்படி இவ்வளோதான், நான் இவ்வளோ செல்ஃபிஷாக பார்த்துட்டு நிப்பாட்டினா போதுமா அப்படின்னா கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு சொசைட்டின்னு வரும்போது நம்ம ஒரு டைவர்சிஃபைட் சொசைட்டி, நம்ம சொசைட்டியில் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ ஏன் மதத்தை தாண்டி, ஏன் இனத்தை தாண்டி, ஏன் மொழி பேசுகிறவங்கள தாண்டி எல்லாரும் இந்த சொசைட்டியில் சேஃபாக இருக்காங்களா, எல்லாத்துக்கும் இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதா, என்னோட இந்த ஜெண்டரை தாண்டி இருக்கிற மித்த ஜெண்டருக்கும் இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுதா, எல்லாத்துக்குமான அந்த அடிப்படை உரிமையை அந்த கவர்மெண்ட் செஞ்சு தருதா, எல்லாரையும் சேஃபாக ஃபீல் பண்ண வைக்குதா அப்படின்றது எல்லாத்தையும் நான் கவனித்து நான் ஓட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என் குடும்பம், என் அம்மா அப்பா இதோட வளர்ச்சி தாண்டி என் கூட இருக்கவங்களுக்கும் இந்த கவர்மெண்ட் நல்லது பண்ணுதா அப்படின்னு பார்த்து நான் ஓட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு லாஸ்ட் வீடியோ. நீங்கள் வந்து கொஞ்சமாவது யோசிச்சு, இந்த வீடியோனால ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் யோசிச்சு கரெக்டாக நீங்கள் ஓட் பண்ணுறீங்க, இல்லை ஓட் பண்ண வேணாம்னு நினச்சிட்டு இருந்தவங்க போய் ஓட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஹாப்பி திங். எனக்கும் ஒரு ஹாப்பினஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ். உங்களுக்கும் வந்து ஆமாம் நான் போட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வு இருக்கும். நான் ஓட் பண்ணேங்களா, அப்போ நான் கொஷின் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஓட் பண்ணுறதோடு நம்ம நின்றக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு மாதத்துலேயோ ஒரு ரிசல்ட் வந்துடும். ஸோ அப்போது இந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் யார் முதல்வர் ஆகிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க என்னென்னலாம் நம்மளுக்கு பண்ணுறாங்க அப்படின்னு 5 வருஷம் தொடர்ந்து கவனிங்க. அவங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில உள்ள தொடர்பு எப்படி இருக்குது, இதனால அங்கேருந்து வர வேண்டிய திட்டங்கள் நல்ல இதெல்லாம் நமக்கு நடக்குதா அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சமூக ஒழுங்கெல்லாம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு ஓட் ஒரு நாள் நம்ம பண்ணுறது ஒரு 5 வருஷமாக நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இந்த ஓட் அழிச்சதோடு நீங்கள் நிப்பாட்டிடக்கூடாது. அதுக்கப்புறம் 5 வருஷம் நீங்கள் தொடர்ந்து கவனித்து அதுக்கடுத்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஓட் பண்ணணும். ஸோ இந்த ஓட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லியிருக்கேன். கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்தியா தான் வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, ஃபர்ஸ்ட் தேர்தலிருந்தே வந்து எல்லாருக்குமே எந்த பாகுபாடுமே இல்லாமல் வாக்களிக்கிற உரிமையை கொடுத்த ஒரு நாடு நம்ம நாடு. இங்கிலாந்துலேயும் சரி, அமெரிக்காலேயும் சரி, சுவிட்சர்லாந்துலேயும் சரி, பல தடைகளுக்கு அடுத்து ஒவ்வொரு தடையாக இதுவாகி இங்கிலாந்துலாம் வந்து ஆல்மோஸ்ட் 137 இயர்ஸ் கழிச்சு தான் எல்லாருமே வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபஸ்ட்டு தேர்தலேருந்து 137 இயர்ஸ் கழிச்சு தான்
அடுத்து வந்து தேர்தலில் எல்லாருமே வந்து ஆமாம் எல்லாருமே வாக்களிக்கலாம் இத்தனை வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் அமெரிக்காலையும், அதே மாதிரி தான் சுவிட்சர்லாண்ட்லையும். ஆனால் நம்ம நாட்டில் அப்படி கிடையாது. நிறையா விஷயத்தில் நம்ம நாடை வந்து நம்ம குறை சொல்லுவோம். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எப்படியோ அப்போ இருந்த தலைவர்கள் எல்லாமே ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இன்னும் நல்ல பல தலைவர்கள் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த ஓட் மூலமாக தான் வந்து நம்ம அதை பதிவு செய்ய முடியும். நம்ம வாய்ஸை வந்து நம்ம இது பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் போய் நாளைக்கு ஓட் பண்ணுங்கள். அண்ட் யா, தட்ஸ் இட். பை பாய்.